ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தமாகுதல் ஏன் அவசியம், எதற்காக அது நமக்கு கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசித்து சில வசனங்களை கொண்டு தியானிக்கவிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். பவுல் ரோமாபுரியாருக்கு போராக எழுதுகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதிலே குறிப்பாக 16 முதல் 22 வரையிலான வசனங்கள் ஒரு காரியத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதிலே 16வது வசனம் சொல்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் என்பதை காட்டுகிறது. பாவம் என்பது மரணத்துக்கு ஏதுவானது, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நாம் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருப்பது நீதிக்கு ஏதுவானது என்ற வேறுபாட்டை காண்பிக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், அதாவது இந்த வித்தியாசங்கள், நடக்கையிலே உள்ள வித்தியாசங்களை பவுல் இப்படியாக சுட்டி காட்டுகிறார். பழைய வாழ்க்கையிலே நீ பாவத்தில் மூழ்கி இருந்தாய், பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தாய், அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆனால் இப்பொழுது நீ கற்பனைகளுக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாய், இது நீதிக்கு ஏதுவானது என்று சொல்லுகிறார். 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமை, இப்பொழுது கிறிஸ்துவின் சட்டங்களுக்கு அடிமை என்று சொல்லி, அடிமை ஸ்லேவ் என்று சொல்லுகிறோம், அல்லது இவருடைய வேலையாள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் யாருக்கு அடிமை? எது ஒரு மனிதனை அதிக நேரம் ஆக்கிரமிக்கிறதோ அது அவனை அடிமைப்படுத்துகிறது. எந்த பழக்கம், எந்த நபர், எந்த காரியம், எந்த சூழல் அவனை வெகுவாய் பாதித்து அடிமைப்படுத்துகிறதோ அதற்கு அவன் அடிமையாகி போகிறான். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமை, இப்போது நீங்கள் மாற்றம் பெற்றீர்கள். இப்பொழுது எது உங்களை ஆக்கிரமித்திருக்கிறது? கிறிஸ்துவினுடைய சட்டங்கள், இயேசுவின் சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். 18வது வசனம் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வை பற்றி சொல்லுகிறது. 18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நாம் இங்கே சொல்றாரு, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக ஆனீர்கள். 20வது வசனம், பாவத்திற்கு அடிமைகளாயிருந்து நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். நாம் எப்ப பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோமோ நீதி நம்மிடத்திலே இல்லை, நீதிக்கு நீங்கினவர்களாக நாம் இருந்தோம். 21வது வசனத்திலே ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இப்போ சில காரியங்களை யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம செய்தோமா, இதுக்கெல்லாமா நம்ம அடிமைப்பட்டிருந்தோம், இவ்வளோ மோசமா நம்ம இருந்தோமா, இப்படி கேள்விகள் கேட்கிறோம். வெட்கமான இந்த காரியங்களினாலே உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா? இல்லை. அப்படி என்றால் பழைய பாவ அடிமைத்தனத்தினாலே நமக்கு பலனே கிடையாது என்று சொல்லுகிறார். அதன் முடிவு மரணம். அது எங்கே கொண்டு போய் முடிக்கும்? மரணத்திலே கொண்டு போய் முடிக்கும். சாதாரண சரீர மரணம் அல்ல, ஆத்தும மரணம். 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். வாட் இஸ் த ரிவார்ட்? நாம் ஆண்டவருக்கு அடிமைகளானதால் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ரிவார்ட் என்ன, பலன் என்ன? பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தமாகுதல் என்பது அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு நிகழ்வு. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நம்முடைய அபாத்திர நிலையை உணர்வது இந்த பரிசுத்தமாக்குதலின் ஒரு படிநிலை. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லி அனுதினமும் அவருக்கேற்ற விதத்தில் நம்மை மாற்றிக்கொள்வதுதான் பரிசுத்தமாகுதல். அடுத்தது, இந்த கிறிஸ்தவ பரிசுத்தமாகுதல் என்பது எதை பற்றியது?
நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் என எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்தமாகுதல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு வரிபாராக சொல்லுகிறார், sanctification be our objective. பரிசுத்தமாகுதல் நமது நோக்கமாக இருக்கட்டும். let it be our objective. அதை நோக்கி நாம் பயணிப்போம். நம்மை இன்று சரியாக காத்து கொண்டோமா? இன்று அவருக்கேற்ற விதத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராக நடப்பது சரியான ஒன்றாக இருக்கும். ஏன்? பரிசுத்தமாகுதல் ஒரு பலன். நாம் அவருக்கு அடிமைகளாகும் போது பரிசுத்தமாகுதல் என்கிற ஒன்றுக்குள்ளாக வருகிறோம். அதன் முடிவோ, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அதன் முடிவோ நித்திய ஜீவன். முதலாவது முடிவு என்னவாக இருந்தது? பலன் ஒன்றுமில்லை, முடிவு மரணமாக இருந்தது. இப்பொழுது பலன் பரிசுத்தமாகுதல், முடிவு நித்திய ஜீவன். பேதுரு 1:16 இவ்வாறாக சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பேதுரு எழுதின நிருபத்தில் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒரு தலைவன் அல்லது உருவாக்கிய ஒருவர் தான் படைத்த ஒன்றை, தன்னுடைய ஒன்றை தன்னை போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? பல ஆலயங்களிலே முகப்பு வார்த்தையாக இது எழுதப்பட்டிருக்கும், பி ஹோலி as I am holy. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களை, இன்று இந்த பரிசுத்தமாகுதலுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போவோம். அது வெறும் உடையில் அல்ல, பேச்சில் அல்ல, நம்முடைய எண்ணம், சொற்கள், செயல்கள் என எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்தமாகுதல் இருக்கட்டும். ஒன்றை குறிப்பிடுகிறார்கள், அதாவது இது வெறும் அலங்காரத்திற்காக அல்ல, அல்லது பிறர் பார்க்க வேண்டுமே அதற்காக நாம் பரிசுத்தமானது போல் இருப்போம் என்றல்ல, இது ஆண்டவருக்கேற்ற ஒன்றாக மாறட்டும். கடவுளுக்கு பயப்படுவதாக அல்லது அவருக்கு நேராக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும் என்று சொல்கிறார். பரிசுத்தமாகுதல் அதன் பலன், நித்திய ஜீவனோ முடிவு. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களுடைய பழைய வாழ்க்கையினாலே பலன் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக இந்த பரிசுத்தமாக்குதலை தினசரி கடைபிடிக்க உதவி செய்யும். எங்களுடைய வார்த்தைகள், செயல்கள், எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அனுதினமும் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உமக்கேற்ற விதத்திலே மறுரூபமாக உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். எந்த விதத்திலெல்லாம் அவர்கள் பரிசுத்தமாகுதலை முன்னெடுக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.